ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமாக தகப்பனே உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி. சகல துதியான மகிமையெல்லாம் இப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல ஆராதனையில் கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நம்ம கூடியிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கிருபையின் ஐஸ்வர்யவான்கள், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம். கிருபையால் ஐஸ்வர்யவான்களாய் மாறினவர்கள் நாம். ஆமேன். நம்முடைய தேவனுடைய கிருபை அறிந்திருக்கிறோமே. ஆமேன். அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தும் நம் நிமித்தம் தரித்திரனானார். ஆதலால் தரித்திரர்களாயிருக்கிற நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவோம். இதான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தரித்திரரானார். அதை விசுவாசிக்கிற நாம் அவருடைய கிருபையினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவோம். அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்னா வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். அதெல்லாம் நாம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள். ஓகே, ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்களே, உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். ஆமாம், இப்போ தானே இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறோம். அதனால் புதுசாக வர்றது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. போ பழகிறோம். வாங்க ஐஸ்வர்யவான் அப்படின்றோம். அப்புறம் எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யவான்? வாயை திறந்தாலும் ஐஸ்வர்யம் தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கையை தட்டி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், ஐஸ்வர்யமாக இருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தானே, அதில் மாற்றுக்கருத்து இல்லையே. ஆமாம், அப்போது ஐஸ்வர்யவான்களாக இருந்து தானே ஆகணும். உங்களை பார்த்தாலே தெரியணும் ஆசீர்வாதமாக இருக்கிறப்பா. ஆமாம், உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்பணும். ஆமாம், உங்களை பார்த்த உடனே ஆமாம் ஸ்ப்ரைஸ்லாடு சொல்லும்போதே ஆசீர்வாதமாக இருக்காங்களப்பா அப்படிங்கணும். சார் இதெல்லாம் ஆசீர்வாதம், மறந்துடாதீங்க. நான் ஏதோ உங்களை ஆசை வார்த்தை கேட்டேன், எனக்கு என்னமோ அக்கறையே இல்லாத மாதிரியும், என்னமோ ஜனங்கள் மேலே அன்பே இல்லாத மாதிரியும், அக்கறையே இல்லாத மாதிரியும், ஒரு கள்ளோபதேசம் பண்ணுற மாதிரியே சிலருக்கு தோணும். பட் ஆனால் இதுதான் சரியான சத்தியம் சார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த உலகத்தில் நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமானதான் ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனை விட்டு பிரிஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான அயோக்கியமான மோசமான அக்கிரமக்காரர்களாக நாம் ஒரு காலத்தில் வாழ்ந்தோமே. யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? சொல்லுங்க, அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு யாரோ ஒத்துக்க முடியுமா? எந்த கிறிஸ்தவர் யாரும் ஒத்துக்க பார்க்கலையா? அது அப்படி வாழ்ந்தது நல்ல வாழ்க்கையா? அப்போ எப்படி இருந்தோம்? செழிப்பாக இருந்தோம்னு நினைக்கிறீங்களா? சார் பணக்காரங்க செழிப்பாக இருந்திருப்பாங்க, குடிச்சு அழித்து தெருவில் வந்திருப்பாங்க. ஏழைகளை கேட்டு பார்த்தா தெரியும் சார், அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. பஞ்சம், பசி, பட்டினி. ஊருக்கே பஞ்சம் வந்தது இல்லையா? ஏன் யோசிப்புக்கு பஞ்சம் வரல சொல்லுங்க? தேசமே பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க இல்லையா? யோசேப்பு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தானா சார்? சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு புறம்பா யாராவது நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா தப்பு, மாற்றிடுங்க. அது தேவனுடைய அன்புக்கு அடையாளம், ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். ஓகே, அன்புக்கு எதிர்த்து நிற்காதீங்க. தேவன் ரொம்ப அன்பானவர், அன்பாகவே இருக்கிறார். அதெல்லாம் நாம் ஐஸ்வர்யவான்களாகவே இருப்போம், ஆசீர்வாதமாகவே இருப்போம். என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம மக்கள் ஆசீர்வாதமாக வாழ்கிறதும் பரிசுத்தமாக வாழ்கிறதும் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஏன்னா ஆசீர்வாதம்னா நம்ம ஐஸ்வர்யமும் அதில் வருது இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஐஸ்வர்யமாக வாழ்கிறவன் பரிசுத்தமாக வாழ மாட்டாங்கிற ஒரு நினைப்போம். அவன் தாவீது சொன்ன போல் அதிகமாக காசு எனக்கு தந்தா நான் கெட்டு போயிடுவேன், அதனால் குறைச்சிட்டாங்க. தாவீதான் சாலமோனை சொல்லுவாப்பில்ல இல்லையா? நிறைய பேர் இப்படி இந்த ஜெபத்தை பண்ணுவாங்க பாருங்கள். அவன் நிறைய காசு எனக்கு தராதிங்க, தந்தா நான் கெட்டு போயிடும் அப்படின்னு. சார் நான் அப்படி இல்லை, நிறைய காசு தருவீங்க, தாங்க கூட இல்லை, தருவீங்க. என்ன நம்பி தராமல் யாரை நம்பி தருவாப்புல? ஏன்னா எனக்கு தெரியும், 1,00,000 ரூபா எனக்கு தந்தா, ஆமாம் குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 30,000 ரூபா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆஃபரிங் அனுப்பிடுவேன். ஆமாம், சரிங்களா? ஆமாம்,
மீதி ஒரு 10,000 ரூபா ஏழை எளிய மக்களுக்குன்னு எடுத்து வச்சுருவேன். செய்கிறத சொல்லி காட்டுறான்னு நினச்சிடாதீங்க. நான் பிரசங்கியார். ஆமாம், உபதேசம் பண்ணுறேன். அப்போ சொல்ல தானே செய்யணும். ஒரு 10,000 ரூபாயை ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து வச்சுருவேன். ஏன்னா கர்த்தருக்கு தான் என்றைக்குமே ஹையஸ்ட்டு. ஆமாம், சரிங்களா? மீதி 70,000 இருக்கா? இந்த 70,000த்தையும் அப்படியே பொத்து நாப்பில் போய் ஹோட்டலு ரெஸ்டாரண்ட் அப்படி தின்னு காலி பண்ணணும்னு நினைக்கிங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொன்னாலும் அது பொய். நீங்கள் ஆமாம் ஒருவேளை தின்னாலும் தும்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொய். ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன். நான் சாப்பிட்றதே 2 சப்பாத்தி. ஆமாம், வயிறை குறைக்கிறதுக்காக டயட்டில் இருக்கேன் சார். 2 சப்பாத்தி 2 முட்டை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன போட்டு நீங்கள் இப்போ 70,000 ரூபாய்க்கு சாப்பிட்றேன்னு சொன்ன நம்ப முடியுமா? இப்போ இல்லை. ஒரு வேளை ஃபிட்டான பிறகு டயட்டை ஒரு வேளை விட்டோம்னா இருக்கலாம். சரி, யோசிச்சு பாருங்கள். இதை வழக்கமாகவே சொல்கிறேன். மீதி 70,000 ரூபாய்க்கு நான் எனக்காகவே செலவு பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு ஊழியம்தான், எல்லாமே ஊழியத்துக்கு செய்கிறது தான். ஓகே, சப்போஸ் செலவே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இருக்கட்டும் சார், நம்ம சைடு இருக்கட்டும். ஒரு ரட்சிக்கப்படாத இல்லை ஒருத்தர் கிறிஸ்தவரோ இல்லை கிறிஸ்தவர் அல்லாதவர் இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் 1 லட்ச ரூபா அவருக்கு கிடைக்கிது. அந்த 1 லட்சத்தில் ஒரு 10,000 ரூபாயோ இல்லை 5,000 ரூபாயோ அவங்க சர்ச்சுக்கோ ஆஃபரிங் ஏதோ கொடுத்துட்டு, சரிங்களா, மீதி 10,000 ரூபா இன்னொரு 10,000 ரூபா ஏழை எளிய மக்கள் கொடுத்துட்டு 80,000 ரூபா செலவு பண்ணுறாப்புல. நீங்கள் சொல்லுங்கள், யார் சரியான ஆள்? யோசிக்கணும் சார், ரொம்ப முக்கியம். காசை பற்றி யார் பேசுகிறாங்கிறது முக்கியம் இல்லை, அவர் காசை எப்படி செலவு பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஐஸ்வர்யமாக இருப்பீங்க, பணத்தை பற்றிலாம் பேசுகிறேன் இல்லையா. நான் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணுறேங்கிறத பார்த்து தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். பணத்தை நான் எப்படி செலவு பண்ணுறேன், எதுக்காக செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து தான், சரிங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆடம்பரம் அப்படி இப்படி அப்படின்னு தவறாக நினச்சிடக்கூடாது. ஆடம்பரமாக இருக்குதான்னா இருக்குது. தேவனே சொல்கிறாரு, நம்ம அனுபவிப்பதற்கு சகலம். ஆமாம் ஆமாம், அனுபவிப்பதற்கு அது எப்படி இருக்குது அந்த வசனம்? சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் அவர். புரியுதுங்களா? அனுபவிப்பதற்குன்னு ஏதாவது மீனிங் வச்சுருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழில் அனுபவிக்கிறதுனா அனுபவிக்கிறான்ப்பா, நம்ம கொடுத்து வச்ச ஆள்ப்பா அப்படிங்கிறது தான். அப்போ பவுல் சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். எப்படி ஐஸ்வர்யவான்கள்? எப்படி அந்த ஐஸ்வர்யவான்கள்னால் எப்படி இருக்கணுங்கிறதுல தேவனுடைய ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தைனா இருகன மனசு, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சார். அப்படி தான் நம்ம அப்படி கிடையாது. நம்ம தேவனுடைய ஐஸ்வர்யவான்கள், நமக்கு கொடுக்கறது ஹேபிட். ஓகே, அடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அந்த பணத்தையே நம்பியிருப்பாங்க. இதுதான் எனக்கு சோறு போடும், இதுதான் எனக்கு, இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அப்படி பணத்தை நம்பியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, பணத்தை தர்ற கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஓகே, நாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்லுங்கள், அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கையை தட்டி. அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாக கொடுப்பாராம். இதுக்கு மேலே என்ன வந்துட போகுது? இதில் ஆடம்பரம்னு நினச்சா ஆடம்பரம் தான். அவனை பாரு, இங்கே யார் தான் ஆடம்பரம்னு சொல்லலை. கார் வாங்கிட்டாலே இந்த பாஸ்டருக்கு இந்த ஆடம்பரம் தேவையா? பைக்கில் போக வேண்டியதானங்கிறது பார்த்தீங்களா? ஆனால் அவருக்கு ஒருத்தர் கிஃப்டாக காரு கொடுத்தா காரில் போவாப்புல, பாஸ்டர் போகக்கூடாதான். புரியுதுங்களா? என்ன ஒரு மனநிலை பாருங்கள். ஆமாம், ரொம்ப முக்கியம். யாருனாலும் எதனாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் சார். கர்த்தருக்கு தான் சார் கணக்கு காட்டணும். கர்த்தருக்கு தெரியும். கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கரெக்டாக காட்டணும், கர்த்தருக்கு காட்டணும், முடிஞ்சு போச்சு. வேறு யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? ஆமீன். எனக்கு அன்பான, அதனால் இந்த குறுகிய மனப்பான்மையிலேருந்து வெளியில் வந்துடணும். ஆமீன். சொல்லுங்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே, பாஸ்டர் மட்டும் இல்லை, விசுவாசி மட்டும், எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வாதமாக வாழணுங்கிறது தான் சார் தேவனுடைய ஆசை. கையை தட்டி எத்தனை நம்புறீங்க? இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும், வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மனுஷனும் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக வாழணுங்கிறதான் தேவ சித்தம், தெரியுமா? ஆமீன். அதனால தான் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமாம். யார் இஸ்ரவேலர்கள்? இஸ்ரவேல்னு அப்போ சொன்னார், தம்முடைய ஜனங்களை தான் சொன்னார், அவருடைய ஜனங்கள்.
ஆமேன் ஆமேன். ஆமாம், இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவ்வளோ அவருடைய ஜனங்கள் தான். எல்லாரும் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமேன். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நம்ம அப்படி இல்லை. ஆமேன். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களாக இருக்கிறாங்க, நம்ம அப்படி இல்லை. நாம் தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறோம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். கையை தட்டி எத்தனை நம்புறீங்க? ஆமேன். நாம் எதை நம்பி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? தேவனை நம்பி இருக்கிறோம், வேறு யாரையோ இல்லை. நாம் அனுபவிப்பதற்கு ஆமேன் ஆமேன். அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கை வைங்க. ஆமீன். சொல்லுங்கள், நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன். ஆமேன். நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வேன். தைரியமாக சொல்லுங்கள். ஆமாம், நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக சொல்லுங்கள், நான் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வேன். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை ஏழையில், குடிசையில், கடனோட, வறுமையோட, கஷ்டத்தோட, தங்க வீடு இல்லாமல், தூங்க இடம் இல்லாமல், அப்படி ஒரு நிலைமையில் இதை நான் பார்க்கலாம். உங்கள் மேலே தான் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி நற்செய்தி உங்களை நோக்கி வருது. இந்த வார்த்தை எதிர்த்து உள்ளே போட்டுக்காங்க, அது உங்களுக்குள்ளே பயங்கரமாக வேலை செய்யும். ஆமாம், நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆமாம், சம்பூரணமாக கொடுப்பார். அனுபவிப்பீங்க சார், அனுபவிப்பீங்க, திருப்தியாக வாழ்வீங்க. ஆமேன் ஆமேன். உடனே சொல்லுவாங்க, சுகபோகமாக வாழ்வதற்காக நாம் இந்த உலகத்தில் அழைக்கப்படவில்லை. அது என்னமோ உலகம், அது உண்மைதான். அந்த வார்த்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உலக சுகபோகம் உங்களுக்கு புரியுமா? சொன்னால் 10 பொண்டாட்டி கட்டிட்டு சுகமாக இருக்கிறது, அந்த சொல்லுது அது சுகபோகமாக வாழ்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலன்னு. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தேவ சித்தம் சார். ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக நிம்மதியாக சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுறது அழைப்பு, தேவ சித்தம். ஆமாம், ஒழுக்கத்தை விதைப்பாங்க. கணவன் மனைவி உண்மையாக அன்பாக பாசமாக இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய அன்பு அங்கே வெளிப்படும். பார்க்குறவன் பூரா ரட்சிக்கப்படுவான். சார் சூப்பரியா, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க பாரு, கணவன் மனைவி அவ்வளோ ஐக்கியமாக அந்யுன்யமாக இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம தான் இப்படி சண்டை போட்டு கிடக்கணும்னு மனம் திரும்புவாங்க சார். ஆமாம், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் கர்த்தர் உங்களை சூப்பரான வாழ்க்கையை வாழ வைக்கிறத அழைச்சிருக்கிறார். அதுதான் நடக்கும். அதனால் உங்கள் மைண்டில் இருக்கிற தவறான எண்ணங்கள்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. ஆமாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ டாடி, உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். கையை தட்டி ஆமேன் ஆமேன். ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சிட்டார்னா அது பெருகும். வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார் ஈசாக்க பஞ்ச காலத்தில் இருக்கிறான், தேசம் முழுவதும் கொடிய பஞ்சம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ வேறு எங்கேயும் போகாத, இந்த தேசத்தில் இரு, நான் காண்பிக்க தேசத்தில் நீ இரு அப்படின்னாரு. அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கையை தட்டி. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தேசம் முழுக்கும் பஞ்சம், அந்த சூழ்நிலையில் தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் விதையை விதைக்கிறான். தேவன் அதை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனை அனுபவித்தான், 100 மடங்கு பலனை பார்த்தான். அப்படின்னா ஆசீர்வாதம் என்ன செய்யுது? உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுது. உங்ககிட்ட கொஞ்சம் விதை இருக்குது, அது அப்படியே பெருக்குது. விதையை விதைக்க வச்சு பெரிய அறுவடையை கொடுக்குது. ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதம் சொல்லுது, அதன் பிறகு அவன் ஐஸ்வர்யவானாகி ஆமேன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கையை தட்டி கையை தட்டி. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நடக்குது? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பெருகுது. இதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம். ஆமேன். இருக்கிறது எல்லாம் பெருகும். அதனால தான் உங்கள் பேர் ஐஸ்வர்யவான். ஆதியாகமம் 25 டவுட் இருந்தால் ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஆதாரத்தை காட்ட முடியாது. 26:1 ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியிருந்தார். அவன் அந்த தேசத்தில் குடியிரு,
ஆமாம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாம் கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா அப்படிங்கிறார். நான் உன்னை உன் சந்ததி வானத்த நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி, சொல்லுங்க, ஆசீர்வாதம்னாலே பெருக பண்ணுறது. கையை தட்டி ஆமே நாமே, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன்டா அப்படின்றார். அடுத்த வசனம் வருது, ஆமாம், கர்த்தர் நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆமாம் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுனார். நீயும் ஆசீர்வாதமாக இருப்ப, உன் மூலமாக அநேகரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதுதான் சார் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கையை தட்டி, உலக மனுஷன், உலக ஐஸ்வர்யவான், உலக ஆசீர்வாதம் எப்படின்னா, ஆமாம், அவன் கொடுக்கவே மாட்டான், பொத்தி பொத்தி வச்சு பணக்காரனாக இருப்பான். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யவான்கள் நீங்கள் எப்படின்னா, ஆமாம், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள், கிருபையின் ஐஸ்வர்யவான்கள் நீங்கள் எப்படின்னா, ஆமாம், உங்கள் ஐஸ்வர்யம் ஸ்பெஷலானது. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அது பெருகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஆமேன். ஈசாக்கு கேராரூரில் குடியிருந்தான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 12, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். சரிங்களா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள். கையை தட்டி, அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான், பஞ்சம், அப்போ விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அதனுடைய விளைவு என்ன வருது? ஈசாக்கு எப்படி ஆயிட்டான்னா 13, அவன் ஐஸ்வர்யவானாகி. கையை தட்டி, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யம்னா என்ன? அவன்கிட்ட என்ன தான் இருந்துதான். அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்னா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவனை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். புரியுதுங்களா? சரி, இப்போ இவன் பயங்கரமான ஐஸ்வர்யவான் இல்லையா? இவனுடைய எதிரிகள் ராஜா முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க? இவன் இங்கேருந்து துரத்துறாங்க. போ, இங்கே இருந்தால் நீ எங்களை விட பெரிய ஆளாயிருவப்பா, நீ போ அப்படின்னதும் போயிட்டாங்க. போயிட்டு சரி, ஒரு இடத்த பார்த்து அங்கே தங்கலாம். சரி, அங்கே தங்கணுன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க அப்பா காலத்தில் தூர்த்து போட்டு அந்த துறவை எல்லாத்தையும் தோன்றாப்புல மறுபடி தோண்டுனா பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அங்கே அந்த ஏரியாக்காரங்க வந்து இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, ஓகே, ஏசேக்கு அடுத்தாப்புல ஒன்று தோன்றாங்க, அதுக்கும் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அது பேர் சித்துனா. ஆமாம், அடுத்தாப்புல ஒன்று தோன்றாங்க, பயங்கரமான, யாருமே பஞ்சாயத்து பண்ண வரல, அதுக்கு பேர் ரெகபோத். ஒருவரும் தடுக்க முடியாத ரெகபோத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். நாம் பழுகி பெருகும்படி தேவன் இந்த இடத்த நமக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அங்கே வாழ்க்கையை தொடங்குறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் ராஜாவே தேடி வரான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள் தான்ப்பா, பாருங்க. ஆமேன். இப்போ பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அங்கே வாக்குவாதமே பண்ணலை. உடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா, நாம் இந்த தேசத்தில் பழுகும்படிக்கு, அப்படின்னா பழுகிறேன்னு என்னது? பழுகி பெருகிறது. நாம் இந்த தேசத்தில் இன்னும் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தேவன் நமக்கு இந்த இடத்த தான் தந்திருக்கிறாரு. வந்திருக்கிற இடம் ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டா ஈசாக்கு. வந்திருக்கிற இடம் ரொம்ப சூப்பருங்கிறாப்புல. என்னங்க, உங்களுக்கு சினிமா மைண்டு போகுதா? எனக்கு ஈசாக்கு தான் ஞாபகம் வராரு. ஆமாம், இனி இந்த டைலாக்கை கேட்டால் ஈசாக்கு தான் ஞாபகம் வரணும், விஜய் ஞாபகம் வரக்கூடாது. வந்திருக்கிற இடம் சூப்பர், ரெகபோத். நாம் பழுகி பெருகும்படி தேவன் இந்த இடத்த தந்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். அப்போது பாருங்க, சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்படி இருக்கா. அங்கே இருந்து பேர்சேபாக்கு போனால், அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பன் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து. கையை தட்டி ஆமேன், ஆமேன். சார் எங்க வார்த்தை பாருங்க சார். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் பேச பேச இதை நம்பி உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க இல்லையா? அதற்கான பலனை அனுபவிப்பீங்க சார். உங்களுக்கு புரியுறமா சொன்னால், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க சார், நீங்கள் பெருகுவீங்க சார், இடம் கொண்டு பெருகுவீங்க. உண்மைதானே? அதே அவ்வளோ வேலை செய்யணும்னா தேவனுடைய வசனம், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். ஆமாம், அப்போது
நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? சத்துணவு சாப்பிட்டுருக்கீங்க. பேதுரு சொல்கிற சத்துணவு, வசனம் என்கிற சத்துணவு அப்படின்றாப்புல. சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க சார். பெருகுவீங்களா பெருக மாட்டீங்களா? பெருகுவீங்க எல்லா விதத்திலும். சொல்லுங்கள், பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில், குடும்ப சமாதானத்தில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில், ஆமேன், எல்லா விதத்திலும் நாங்கள் பலுகி பெருகுவோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவோம். கையை தட்டி ஆமேன் ஆமேன். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. ஆமேன் ஆமேன். அதனால தான் சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் ஆமேன் 1000 மடங்கு பெருகுவீங்க. 100 அல்ல, 1000 மடங்கு பெருகுவீங்க. ஆமேன் ஆமேன். அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா 1000 மடங்குன்னா எவ்வளோன்னு பார்த்துங்க. 1000க்கு முன்னாடி இந்த 2 சைவரை கொண்டு போடுங்க. 5 லட்சம். அந்த அளவுக்கு 1000 ரூபா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பெருகுவீங்க. அப்படி பொருளாதாரம் பெருகும். எல்லாவற்றையும் நீங்கள் பெருகுவீர்கள். ஓகே, அன்று ராத்திரியில் கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரா? ஆமேன். உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிச்சாலே பெருக்க வந்துடும் சார். ஓகே, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்துக்கு ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு திறவை வெட்டினார்கள். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் ஆமேன். இப்போ அபிமெலேக்கு இவனை எதிர்த்த ராஜா, சண்டை போட்ட ராஜா, இவனை ஒதுக்கி விட்ட, விரட்டி விட்ட ராஜா எல்லாம் ஈசாக்கோடு வந்து சொல்கிறாங்க, ஈசாக்கை தேடி வராங்க. அப்போ ஈசாக்கு சொல்கிறான், நான் தான் உங்களை சங்காத்தமே வேண்டான்னு தானே நான் இங்கே வந்து டெண்டை போட்டு உட்காந்துருக்கிறேன், தள்ளி இவ்வளோ தூரத்துக்கு, மறுபடியும் ஏன்டா என்னையே ஃபாலோ பண்ணுறீங்க பாடி சோடாடி. இது என்ன கொழுப்பு அப்படின்றீங்களா? மத ஆவிலாம் ஓடும் சார். அப்பப்போ இந்த மாதிரி பஞ்செல்லாம் போடணும். ஒவ்வொன்றும் மதம் இருக்கிறவங்கெல்லாம் ஓடிடும். ஏசு நாமத்தினால போட்டோம். ஆமேன். ஃப்ரீயாக இருங்க. நீங்களாக இருங்க, யதார்த்தமாக இருங்க. ஆமேன். பாடி சோடான்னு உங்கள் மைண்டு அங்கே போகுது இருக்குது இல்லையா? அப்புறம் என்ன? நீங்கள் வேறு இப்போ அதை வேறு ஞாபகப்படுத்திட்டு அப்படின்றீங்களா? சரி. அப்போ பாருங்கள், நான் தான் இங்கே தள்ளி வந்துட்டேனே, உங்களுக்கு ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னப்போ பாருங்கள் 28 சொல்கிறாப்புல, அவங்க ராஜாவே சொல்கிறான், நாங்கள் உமைத்தோட அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். கையை தட்டி, என்ன சார் நடக்குது? எப்படி சொல்கிறாங்க? எங்கே போனாலும் அவனுடைய சோர்ஸ் வேறு யாரோ கிடையாது, வேறு எதுவோ கிடையாது, கிணறு கிடையாது. இந்த கிணறு தான். ஐயோயோ, ஒரே ஒரு கிணறு, ஐயோயோ அதையும் மூடிட்டாங்களே படுவாய் பெசகலா அப்படிங்கல. போடா ஆண்டவரே என் பக்கம், ஒரு கிணறுல தானே மூடினேன், அடுத்த கிணறு தோண்டுவோம். வேலைக்கு ஆட்கள் பஞ்சம், என் ஆட்கள் சின்சியரான வேலைக்காரங்க கர்த்தர் தந்திருக்கிறார், தோண்டுங்க அடுத்த இடத்துல. தோண்டு, அங்கேயும் பிரச்சனை பண்ணுறான். என்னாச்சு பிரச்சனை? சரி அடுத்த இடத்துக்கு போவோம், தோண்டு. நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் செழிப்போம். சொல்லுங்கள், எங்கே இருந்தாலும் செழிப்பீங்க. அங்கே இருந்தால் தான் அந்த உதவி இந்த உதவி நீங்கள் செழிப்பீங்க சார். ஏன்னா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எங்கேயோ இல்லை. சொல்லுங்கள், என்னுடைய ஐஸ்வர்யம் எங்கேயோ இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? அதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை தட்டி, நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அதன் மூலமாக உங்கள் ஐஸ்வர்யம் பெருகும். தொழிலில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் உயர்வை பார்ப்பீர்கள். ஊழியத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஊழியத்தில் பெருக்கத்தை பார்ப்பீங்க. ஏன்னா ஊழியம் பெருகும்போது சபை ஆட்டோமேட்டிக்காக பெருகும். ஆமாம், ஒரு ஊழியம் பெருகி வளர்ந்து செழிப்பாக இருக்குன்னா ஒன்று தான் சார், அந்த சபையே மக்களே செழிப்பானவங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இதனை பார்க்குற ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது நீங்கள் பார்ப்பீங்கன்னா தைரியமாக இருங்க, கவலைப்படாது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போகலாம். இன்றைக்கி உங்களுக்கான வார்த்தை, நான் சின்ன பையனாக இருந்தாலும் நீங்கள் என்னை விட பெரிய ஆளாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை, தேவன் உங்களோடு பேசுகிறார். ஒரு கழுதையை கொண்டு பிள்ளையாமட்ட பேசலையா? ஆமேன். அப்படித்தான் எனக்கு அன்பானவர்கள். ஆமேன். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தான் உங்கள் சோர்ஸ். அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். உங்கள் ஊழியத்தை இன்னும் தேவன் பெருகச் செய்வார். உங்கள் சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அவர்களுடைய பொருளாதாரத்தை பெருகச் செய்வார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாய் வாழுகிற மக்களை தேவன் உங்களுக்கு தருவார். மறுபடியும் உங்கள் ராஜ்யத்தை, உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிறார். மறுபடியும் உங்கள் சபையை கட்டி எழுப்புவார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். அவர் உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கார்.
அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டார். உங்களை அழைப்பை நிறைவேற்றுவார், கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆமேன். சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமீன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆமீன். உங்களது தேவனும் கூட, உங்கள் தேவன் அவரே உங்கள் தகப்பனுமாக இருக்கிறார். அப்படிலாம் விட்டுற மாட்டார். ஓகே. சுற்றி இருக்கிற ராஜாமார் சொல்வாய், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமா, உங்கள் கூட இருக்கிற, உங்கள் சுற்றி இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய தலைகள்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் இப்படிலாம் செய்ய முடியாது. ஆமாம். ஊழியக்காரங்களாக வந்து என்னங்கன்னா, ஆமாம், நிக்கோதேமு ஏசப்பா பார்த்து சொல்லுவாப்பில்ல இல்லையா, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன், இல்லை என்றால் நீங்கள் செய்கிற மாதிரியான இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. தேவனிடத்திலேருந்து ஒருத்தர் வந்தாதான், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனால தான் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நிக்கோதேமு ஏசப்பாவை குறித்து சாட்சி கொடுத்தது போல், இதனை பார்க்குற ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்கிறேன், இதனை பார்க்குற பிள்ளைகள், நம் சபை மக்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமீன். கர்த்தர் உன்னோடு கூட, ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராக நீங்கள் இருக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நான் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்ணுறேன். அப்படியே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், நிறைவேறும். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அதுக்கு பிறகு என்ன? ஆமாம், 29 பாருங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஏன்னா நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கையை தட்டி. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே அந்த அழைப்பு இருக்குது. ஆமேன், ஆமேன். 1 பேதுரு 3:9 சொல்லுது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். கையை தட்டி. எப்படியா? பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் அழைப்பே, உங்கள் பிறப்பே ஆசீர்வாதமாக வாழ்கிறது தான். அதனால் தைரியமாக யாருனாலும் சரி, யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும், யார் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், ஆமே, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, பிறந்திருக்கிறீங்க. உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. அது என்னென்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஆமாம், நான் சொல்லலை, ஆமாம், பைபிள் தான் சொல்லுது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே, சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆமாம், ஆமேன். நீங்கள், ஆமேன். எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6 பாருங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எபிரேயர் 6வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 11. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமாயிருந்து. புரியுதுங்களா? நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை போல அவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படித்தான் எனக்கு அன்பானவர்கள். ஆமாம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கடைசியா எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி? ஆமேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, ஆமேன், பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு
தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு புத்திர சுவீகாரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆத்துமாவுக்கு அப்படியே சரீரத்தில் வெளிப்படும் போது, ஆமாம், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது உலகத்துக்கே வெளியரங்கமாகும். நான் அப்படியே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக எனக்கு அன்பானவர்களே, கலாத்தியர் 3 இதோட சொல்லி முடிச்சிடுறேன். ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. 13. தேங்க்யூ டாடி. நம்ம சபிக்கப்பட்ட பூமி. அப்பா சபிச்சார், நோவா சபிச்சா பிள்ளைய. சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்ட பூமி, சாபம் நிறைஞ்ச பூமிலாம் சொல்லுவாங்க இல்லையா? 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சரிங்களா? அதான் சொன்னேன். ஆமாம், ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண போல நமக்கும் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஆத்மாவுக்கு அப்படியே நம்ம சரீரத்தில் வெளிப்படும் போது நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். வேதனை இல்லாத ஐஸ்வர்யவான்களாய் சாட்சியாய் வாழ்வீர்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஆமேன். ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கண்களை மூடி. ஆமேன். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் அதுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். ஆமாம், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்னன்னாலும் போட்டுக்குவாங்க. பரிசுத்தமானவர்கள். எல்லாத்துக்குமே அடையாளம் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்கிறது தான், ஐஸ்வர்யமாக வாழ்கிறது தான். இதுதான் வெளிப்பாடு. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் தேவன் உங்கள் மூலமாக செய்கிற அந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த என்ன சொல்கிறதுக்கு ஐஸ்வர்யவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிற அந்த ஐஸ்வர்யங்கள் தான் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம். ஓகே, இந்த அடையாளம் உங்களுக்கு அப்படியே பலித்திருக்கிறது, இன்னும் பெருகும். ஆமேன், ஆமேன். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அப்படியே செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்களை மித்தமாக தகப்பனே, உங்கள் பரிசுத்த நாம பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்போ அப்படியே செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிச்சு வைக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்ம எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் சேர்ந்து சொல்லுவோம், நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளை நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட இன்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. மனதார நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் வெளியில் தெரியும். ஆமேன், கண்டிப்பாக தெரியும். ஆமேன். உங்களை பார்க்குறவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வெளிப்படும். ஆமேன். தேவன் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தினால உங்களை நிரப்பியிருப்பார். நீங்கள் அனுபவிப்பதற்கு தேவையான சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ.